11வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் எந்த வருஷம் கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா 1961. இந்த சட்ட திருத்தம் எதுக்கு கொண்டு வராங்க? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பான விதிகள்ல மாற்றம் செய்த சட்டம் தான் இந்த 11வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். இது எதுக்கு கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் இவங்க இதுல பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல எலக்டோரல் காலேஜ்ல காலியிடம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் செல்லுபடி ஆகாது அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. காலியிடம் இருந்தாலும் தேர்தல் செல்லுபடி ஆகும் அப்படின்றதுக்காண்டி கொண்டு வந்ததுதான் இந்த 11வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். எந்த விதியில மாற்றம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 66, ஆர்டிகல் 71ல மாற்றம் கொண்டு வராங்க. துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான எலக்டோரல் காலேஜில் யார் யார் இருப்பாங்க, யார் அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு செலக்ட் பண்ணாங்க. ஆர்டிகல் 71ல எலக்டோரல் காலேஜ் அதுல காலியிடம் இருந்தா தேர்தல் செல்லுபடி ஆகாது அப்படின்னு கூற முடியாது அப்படின்னு கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காலியிடம் இருந்தா தேர்தல் செல்லுபடி ஆகாது அப்படின்னு கூற முடியும்னு இருந்தது. அதை திருத்தம் பண்றாங்க. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் இந்த தேர்தலில் யாரெல்லாம் பங்கேற்பாங்கன்னு அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.